அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலிலிருந்து அலகு 8 உறவுமுறை கடிதம் அறிவு நிலா இந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே முதல்ல ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் குரங்கு, மான், யானை, குயில் இந்த விலங்குகள்லாம் இருக்குது. இங்கே ஒரு குளம் இருக்குது, தாமரைப்பூலாம் இருக்குது. இப்போ இந்த படத்தை பார்த்து நம்ம யாருக்காச்சும் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறோம். நான் குயிலுக்காக எழுதியிருக்கேன். அன்புக்குரிய குயிலே, நீ நலமா? உன்னை போல நானும் அழகாக இனிமையாக பாட வேண்டும் என்று பயிற்சி எடுக்கிறேன். இருப்பினும் நீ பாடும் இசைக்கும் குக்கு 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 பாடல் மிகவும் இனிமையாக உள்ளது. உன்னை போல் இனிமையாக பாட எனக்கும் கற்றுத் தருவாயா? உன் இசையில் நனையும் இளமாறன். அடுத்தது இந்த கடிதத்தில் விடுபட்ட வரிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம முழுமையாக்குறோம். முதல்ல நம்ம கடிதம் யாருக்கு போடுறோமோ அவங்களுடைய அட்ரஸ் இது. அடுத்து அன்புள்ள நண்பனுக்கு, நான் நலம், நீ நலமா? நான் நேற்று எங்கள் ஊரில் நடந்த பொருட்காட்சிக்கு சென்றேன். அப்பப்பா, 100க்கும் மேற்பட்ட கடைகள், பொம்மைகள், விளையாட்டு பொருட்கள், அலங்கார பொருட்கள், மேலும் விதவிதமான பொருட்கள் இருந்தன. பெரிய ராட்டினங்களில் விளையாடினேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நீயும் இருந்திருந்தால் நன்றாயிருக்கும் என்று தோன்றியது. அதனால் அடுத்த முறை பொருட்காட்சி நடைபெறும் போது நீ கண்டிப்பாக வர வேண்டும். இப்படிக்கு உன் அன்பு நண்பன் ராஜேஷ். நம்ம பாடப்புத்தகத்திலிருந்து தேடி எழுதுகிறோம். கபடி விளையாட்டுக்கான பாடலாக இடம்பெற்றுள்ள பாடல் எது? பளிஞ்சடுகுடு சடுகுடு சடுகுடு, ஊசி ஊசி கம்மந்தட்டு, ஊட்ட பிரிச்சி கட்டு, காசுக்கு 2 தட்டு, கருணை கிழங்குடா, தோலை உரியடா, தொண்டையில வையடா வையடா வையடா. இந்த பாடல் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளரங்க விளையாட்டுன்னா என்ன, வெளியரங்க விளையாட்டுனா எவை அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளரங்க விளையாட்டு அப்படின்றது பல்லாங்குழி, தாயம், ஐந்தாங்கல். வெளியரங்க விளையாட்டு பாண்டியாட்டம், கபடி. இந்த மடல் யாருக்கு எழுதப்பட்டது? அவர்கள் முகவரியை எழுத சொல்கிறாங்க. இந்த மடல் இளவேனிலுக்கு குரல் செல்வியால் எழுதப்பட்டது. அப்போ இளவேனிலுக்கு எழுதுகிறாங்க. அப்போ இளவேனிலுடைய அட்ரஸ் தி இளவேனில் எண் 2/10 கீழமாசி வீதி, மதுரை. குரல் செல்வி எண் 4 தில்லை நகர், கடலூர். குரல் செல்வி இளவேனிலுக்கு எழுதுகிறா. தொடர் 1, தொடர் 2. தொடர் 1 குரல் செல்வியின் ஊர் மதுரைன்னு சொல்லியிருக்காங்க. குரல் செல்வியோட ஊர் கடலூர். இங்கே மதுரைன்னு இருக்கிறது தவறு. 2வது தொடர் என்னென்னா, கைகளுக்கு வலு சேர்க்கும் ஆட்டம் பாண்டியாட்டம். பாண்டியாட்டம்ல அந்த கல்லாட்டம், ஐந்தாங்கல் தான் கைகளுக்கு வலு சேர்க்கும். ஆனால் இங்கே பாண்டியாட்டம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தவறு. இதில் உள்ள தவறான தொடர் எதுன்னு கேட்கும்போது 2மே தவறு தான். அப்போ 2 தொடரும் தவறு. இல்லை தொடர் 1, தொடர் 2 இரண்டும் தவறானது. இந்த படத்துக்கு பொருந்துகிற மாதிரி மரபு தொடர்களை எடுத்து எழுதுகிறோம். இது வாழையடி வாழையாக, முதலை கண்ணீர், பஞ்சாக பறத்தல், அறக்க பறக்க, வேகமாக ஓடுறது அறக்க பறக்க, புத்தக பூச்சி, இது தூள் தூளாக. இங்கே ஒரு படம் இருக்குது. இந்த படத்தில் யார் நமக்கு பிடிக்கும், எதனால் பிடிக்கும் அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். நான் மயில் எழுதியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, மயில் நம் தேசிய பறவை, அழகான பறவை. மயில் தோகை விரித்து நடனம் ஆடுவது அழகாக இருக்கும். இப்போ இந்த உரையாடலை படிக்கிறோம். அதுக்கு என்ன மரபு வார்த்தை வருமோ, மரபு சொல் வருமோ அதை எடுத்து எழுதுகிறோம். எனக்கு அடிபட்டுள்ளது, எனக்கு உதவி செய்கிறாயா அப்படின்னு கேட்குது சிங்கம். அதுக்கு வேண்டாம், அது முதலை கண்ணீர் வடிக்கிறது அப்படின்னு குரங்கு சொல்லுது. நான் நேற்று ஒரு பெரிய மரத்தை வேரோடு பிடுங்கி எறிந்தேன் தெரியுமா அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான். அவன் கட்டுக்கதை சொல்கிறான் இந்த பையன் சொல்கிறான். அப்புறம் இங்கே ஒரு சிறுமி சொல்கிறா, உனக்கு இவ்வளவு மூச்சு வாங்குகிறதே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இன்னொரு சிறுமி, பள்ளிக்கு நேரமாகிவிட்டது என்று அறக்க பறக்க ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த விளம்பரம் எதை பற்றினது அப்படின்னா, புத்தக திருவிழா 2025. இதில் இந்த புத்தகம் பேசுது. தலை குனிந்து பிடித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். 10% முதல் 40% வரை கழிவு. ரூபாய் 10 முதல் புத்தகங்கள் கிடைக்கும். அடுத்து நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. நாள் 1/4/2025 முதல் 20/4/2025 வரை. இதில் என்னென்னா, முதல் நாள் வருபவருக்கு குலுக்கல் முறையில் பரிசாக சான்றிதழும் மரக்கன்றுகளும் வழங்கப்படும். முதல் நாள் வருபவருக்கு அப்படின்னா இந்த 1ஆம் தேதி வரவங்களுக்கு தான் சான்றிதழ், மரக்கன்றுலாம் கொடுக்கப்படும். இப்போ நம்ம கேள்விகளுக்கு போகலாம். புத்தக திருவிழாவில் என்னென்ன பரிசுகள் வழங்கப்படும்? பரிசுகள் மரக்கன்றுகளும் சான்றிதழும். கனிலட்சுமி 2/4/2025 அன்று புத்தக திருவிழாவுக்கு செல்கிறாள். அவளுக்கு மரக்கன்றுகள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இல்லை, ஏன்னா 1ஆம் தேதி தான், முதல் நாள் தான் அந்த மரக்கன்றுலாம் கிடைக்கும். 2வது நாள் போனால் கிடைக்காது. விளம்பரத்தில் பேசுவது யார்? விளம்பரத்தில் பேசுகிறது புத்தகம். விளம்பரத்தில் இடம்பெற்ற பொன்மொழியை எழுத சொல்கிறாங்க. பொன்மொழி தலை குனிந்து பிடித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். அதுதான் அந்த பொன்மொழி. புதிர்க்கான விடையளிப்பேன். கை உண்டு கால் இல்லை, கழுத்துண்டு தலையில்லை, அது என்ன? அது சட்டை. அள்ள முடியும் கிள்ள முடியாது, அது என்ன? அள்ள முடியும் கிள்ள முடியாதுன்னா தண்ணீர். கருப்பாக இருந்திடும் கூடவே வந்திடும், அது என்ன? நம்ம கூடவே வர்றது நிழல். காற்றை குடித்திடும் காற்றிலே பறந்திடும், அது என்ன? அது பலூன். பலூன் தான் காற்றை குடிச்சிட்டு காற்றுல பறக்கும். நீண்ட உடல் இருக்கும் நீண்ட தூரம் பயணித்திடும், அது என்ன? அது தொடர்வண்டி. இப்போ விடுகதைக்கு விடையளிப்பேன். இலையுண்டு கிளை இல்லை,
பட்டை உண்டு கட்டை இல்லை, கன்று உண்டு பசு இல்லை, அது என்ன? அது வந்து வாழை மரம். நான் வாழை மரத்தில் இலை இருக்கும், கிளை இருக்காது, அதில் பட்டைகள் இருக்கும், ஆனால் அந்த கட்டை இருக்காது. கன்றுன்னா அந்த வாழைக்கன்று, சைடில் முளையிற அந்த செடிகள் வாழைக்கன்று, அதுதான் கன்று உண்டு பசு இல்லை, அப்போ அது வந்து வாழை மரம். அடுத்து வந்து பொட்டு போல் இலை இருக்கும், பொறி போல் பூ பூக்கும், குச்சி போல் காய் காய்க்கும், அது என்ன? அதுனா முருங்கை மரம். முருங்கை மரம் தான் அது. முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய இலைகள் வந்து பொட்டு மாதிரி இருக்கும், அந்த பூ வந்து பொறி மாதிரி இருக்கும், காய்கள் வந்து குச்சி மாதிரி நீட்டாக இருக்கும், அதனால் அது முருங்கை மரம். கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம், அது என்ன? அது வந்து தேங்காய். தேங்காய் மேலே வந்து அந்த கூரை நார் இருக்குல்ல, அது கூரை, அது அந்த கூரையை பிரித்தோன்னா அது மேலே தேங்காய் ஓடு இருக்குது, அதை உடச்சிட்டு உள்ளே போனால் அந்த வெள்ளை மாளிகைன்றது அந்த தேங்காய் தான். உள்ளே வந்து அந்த குளம் தண்ணீர் இருக்குது இல்லையா, அது குளம், அப்போ அது வந்து தேங்காய். தீர்வு என்ன எழுதுவேன்? 5 பழங்களை 6 பேருக்கு எவ்வாறு சரியாக பிரித்து கொடுப்பாய்? அப்படின்னா இப்போ 5 பழம் இருக்குது, முதல்ல ஒரு பழத்தை எடுக்கிறோம், அதை 6 துண்டாக கட் பண்ணுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். மறுபடியும் இன்னொரு பழத்தை எடுக்கிறோம், 6 துண்டாக கட் பண்ணுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பழத்தையும் 6 துண்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமாக சேர்த்து வச்சுட்டோன்னா அப்போது 5 பழத்தை 6 துண்டாக கட் பண்ணிவிட்டு அப்போ மொத்தம் 30 துண்டுகள் கிடைக்கும். அந்த 30 துண்டை 6 பேருக்கு கொடுக்க போகிறோம். 6 பேருக்கு கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் 5 துண்டுகள் கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு பழத்தையும் 6 துண்டுகளாக வேண்டும். மொத்தம் 30 துண்டுகள் கிடைக்கும். 6 பேருக்கும் தலா 5 துண்டுகள் பிரித்து கொடுப்பேன். சரி, அடுத்தது வந்து ஒரு தீக்குச்சி கொண்டு 100 மெழுகுவத்திகளை எவ்வாறு ஏற்றுவாய்? ஒரு தீக்குச்சியை முதல்ல என்ன பண்ணோம், ஒரு மெழுகுவத்தியை ஏற்றிக்கிட்டு அந்த மெழுகுவத்தியை வச்சு மற்ற மெழுகுவத்திகளை ஏற்றிக்கலாம். அப்போ முதலில் ஒரு தீக்குச்சியை கொண்டு ஒரு மெழுகுவத்தியை ஏற்றிக்கொள்ள வேண்டும். பின்னர் அந்த மெழுகுவத்தியை வைத்து மற்ற மெழுகுவத்திகளை ஏற்றுவேன். அடுத்த கேள்வி, தென்னை மரத்தை இருவருக்கும் எவ்வாறு பங்கிடுவாய்? மரத்தை பங்கிட முடியாது, ஆனால் அந்த மரத்தில் இருக்கிற காயை நம்ம 2 பேருக்கும் பங்கு போடலாம். அப்போது தென்னை மரத்தில் உள்ள தேங்காய்களை இருவருக்கும் சமமாக பங்கிடுவேன். இப்போ புதிரிக்கு விடை இழைக்கிறோம். காட்டில் 2 முயல்குட்டிகள் மரத்தின் அடியில் பொம்மையை தூக்கி போட்டு விளையாடி கொண்டிருந்தன. திடீரென்று பொம்மை மரக்கிளையில் மாட்டிக்கொண்டது. பொம்மையை எடுக்க முடியாமல் முயல்குட்டிகள் தவித்தன. முயற்சி செய்து பார்த்தன. பொம்மையை எடுக்க முடியவில்லை. கழுத்து நீண்ட ஒருவர் வந்தார். எளிதாக அந்த பொம்மையை எடுத்து விட்டார். முயல்குட்டிகள் மகிழ்ச்சியாக மீண்டும் விளையாடின. பொம்மையை யார் எடுத்து கொடுத்திருப்பார்? அப்போ இதுதான் அந்த புதிர். அந்த கழுத்து நீண்ட ஒருவர் அப்படின்னும் போது கழுத்து நீண்ட ஒருவர் யாருன்னா அவர் தான் ஒட்டகச்சிவிங்கி. அடுத்து இங்கே விரைவாக படிப்பேன், படித்த நேரத்தை குறிப்பேன். வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தைகள்லாம் நம்ம படிச்சுட்டு அது எவ்வளோ நேரம் வருது அப்படின்னு நம்ம குறித்து வைக்கிறோம். அதே மாதிரி கீழே வந்து பத்திகளாக 2 பத்திகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பத்திகளையும் படிச்சுட்டு அதனுடைய நேரம் எவ்வளவு நேரம் வருது அப்படின்னு இந்த நேரத்தை நம்ம இங்கே குறித்து வைக்கிறோம். ஒலிப்பேன் அறிவேன். இந்த விடுபட்ட எழுத்தை நம்ம நிரப்புகிறோம். மெத்தையை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். படிப்பேன் மின்னுவேன். இது வந்து ஒரு எழுத்துக்கள் மட்டும் நமக்கு க்ளூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணுறோம். திருவிழா அப்படின்றது முளைப்பாரி. பழம் மாம்பழம். விலங்கு ஒட்டகம். இசைக்கருவி மத்தளம். இருசக்கர வாகனம் அது வந்து மிதிவண்டி. காய்கறி முள்ளங்கி. உழவு விவசாயம். நேரம் காட்டுவது வந்து கடிகாரம். சொல்லை கண்டுபிடிப்பேன், தொடர் எழுதுவேன். இங்கே இருக்கிற எழுத்துக்கள் இருந்து நம்ம சொல்லை கண்டுபிடிக்கிறோம். கரடிக்கு வந்து கரடி காட்டில் வாழும். அடுத்து வந்து மான். மான் வேகமாக ஓடும். குரங்குன்ற ஒரு வார்த்தை எழுதுகிறோம். குரங்கு மரத்தில் தாவும். சிங்கம் ஒரு காட்டு விலங்கு. இந்த கட்டத்திலிருந்து வார்த்தைகளை எழுதுகிறோம். மிளகாய்க்கு வந்து மிளகாய் காரமாக இருக்கும். காளான். காளான் குடை போன்று இருக்கும். தக்காளி சிவப்பு நிறத்தில் இருக்கும். வாழை. வாழைப்பழம் இனிக்கும். வாழைப்பழம் இனிக்கும். இந்த இடத்துல சொல்லுக்குள்ளே சொல்ல கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு தொடரை எழுதுகிறோம். நெல்லிக்காய் ஒரு தொடர் அவங்களே கொடுத்துருக்காங்க. நெல். நெல் வயலில் நெல் விளைந்து இருந்தது. நெய். நெய் தோசை சுவையோ சுவை. காய். மரத்தில் நிறைய மாங்காய் உள்ளன, அப்படி இல்லைன்னா மாமரத்தில் நிறைய காய்கள் உள்ளன அப்படி எழுதிக்கலாம். கால். நாற்காலியில் ஒரு கால் உடைந்துள்ளது, இல்லைனா 2 கால் சேர்ந்தால் அறை, அதுவும் எழுதலாம். கல்வி செல்வம். இப்போ இல்லை கல்வி. இளமையில் கல்வி கற்க வேண்டும். செல்வம். செல்வம் எடுத்துட்டோன்னா கல்வியே ஒருவருக்கு சிறந்த செல்வமாகும். கல்வியே ஒருவருக்கு சிறந்த செல்வமாகும். கல். அரிசியில் கல் இருந்தது. வில். அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன். அடுத்து கீழே பாடலை வந்து நம்ம தொடர்ந்து எழுதுகிறோம். அழகு மலையின் அடிவாரத்தில் அழகாய் ஆறு ஓடியது. அசைந்து வந்த தண்ணீரில் அசைந்த யானை குளித்தது. பறந்து வந்த கொக்குகள் பறந்தே மீனை கொத்தின. உருண்டு வந்த குழாங்கற்கள் உருண்டை கரையில் ஒதுங்கின. நகர்ந்து வந்த நண்டுகள் நகர்ந்தே வலைக்குள் சென்றன. நீந்தி வந்த மீன்கள் நீந்தி தண்ணீருக்குள் சென்றன. வளைந்து வந்த ஆறு வளைந்தே அழகாய் சென்றது. நன்றி.